வணக்கம். புதன்கிழமை ஜூலை மாதம் 1 தேதி 1/7/2026 பராபவ வருஷம் ஆணி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். திதி தேய்பிறை துத்தியை. யோகம் அமிர்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மதியம் 2:09 வரை. அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மத்தியானம் 2:09 மதியம் 2:09 வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். மத்தியானம் 2:09 வரைக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் 2:09. இன்று மதியம், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2:09 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பகல் 2:09 சந்திரன் தனுசு ராசியிலிருந்து நகர்ந்து மகர ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நவக்கிரகங்களை வழிபடும் பொழுது, சுற்றி வரும் பொழுது 7 முறை இடமிருந்து வலமாகவும், அதன் பிறகு 2 முறை வலமிருந்து இடமாக சுற்ற வேண்டும் என்கிறார்களே, இது சரியா? நிறைய தரம் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு எதிர் சுத்தாதீங்க நவகிரகத்தை அப்படின்னு. இடதுபுறமாக போய் வலதுபுறமாக வர வேண்டும். இடம் சென்று வலம் வருதல், அதுக்கு பேர் தான் பிரதட்சணம். வலம் வருதல் அப்படின்னா என்ன? அப்போ இடம் செல்லுதல். இடது பக்கம் போனால் தான் வலது பக்கம் வர முடியும். வலம் வர வேண்டும்னு சொல்கிறோம். வலம் வருதல்னா என்னது? சுற்றி வருது. சாமி சுற்றி வர்றதுக்கு பேர் வலம் வருது. அப்படி தான் சுற்றணும், நேராக தான் சுற்றணும். எதிர்பக்கம் சுற்றக்கூடாது நவகிரகத்தை. பழனியா பிள்ளை, திருநெல்வேலி, கீழத்தெரு. நவகிரகங்களை வழிபடும் பொழுது நேராகத்தான் சுற்றணும், எதிர்பக்கம் சுற்றக்கூடாது. அவர் கேட்குறார், 7 தரம் இப்படி சுற்றிட்டு 2 தரம் இப்படி சுற்றலாமா அப்பிரதர்ஷனமானு கேட்குறாரு. பண்ணவே கூடாது. அப்பிரதர்ஷனங்கிறதே கிடையாது. நல்ல விஷயத்தில் எதுலையுமே வராது. மொட்டுவார் குழலி சமேத தாயுமானவ சுவாமி துணை. சனாதன தர்மம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வசைப்பாடுகிறது. யார் சொன்னால் அப்படிலாம் உங்களுக்கு? யாரோ தப்பாக ஏதோ சொல்லி விட்ருக்காங்க, அதை கேட்டு நம்பிட்டீங்க நீங்கள். ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன், நீங்களும் அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டது உங்கள்கிட்ட. ராமாயணத்தில் வரும் ராமர், சீதை, அனுமன் உட்பட யாரும் அந்தணர்கள் இல்லை. சொன்னோங்க, நாங்கள் சொன்னோம்மா அந்தணர்கள்னு. கண்ணனும் கோகுலத்தில் ஆயர் குலத்தில் தான் பிறந்தான். ஆமாம். அப்படி இருக்க ஒரு சிலர் மட்டும் சனாதன தர்மத்தில் என்ற பெயரில், சனாதன தர்மம் என்ற முனையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இன்னமும் வசைபாடுகிறார்கள். ஆச்சரியமாக உள்ளது. எனக்கு அதை விட ஆச்சரியம் லட்சுமி வடுகநாதன் இப்படி ஒரு கேள்வி கேட்டது தான். ரொம்ப தப்பு. நீங்கள் இன்னும் எதையுமே புரிஞ்சிக்கல, ஆன்மீகத்தையே புரிஞ்சிக்கல. சனாதன தர்மம் எங்கே ஜாதி இது பண்ணிட்டு? ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தானங்க சாமி நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். கோவிலில் அந்த சாமி தானங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பேர்லாம் ராமா கிருஷ்ணான்னு தானங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் இந்த அந்தணர்களா அந்தணர் அல்லாதவர்களாங்கிற அந்த டாபிக் உள்ள கடவுள் விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க தயவு செஞ்சு. ஐ எம் வெரி சாரி. இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்கள்கிட்டன்னு வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அனைவரின் பிறப்பு ஜாதகத்திலும் 2 குடையவன், 5 குடையவன், 7, 9 குடையவன் என்றெல்லாம் குறிப்பிடுகிறீர்களே, அது எந்த அடிப்படையில்? லக்னத்தின் அடிப்படையில். லக்னத்தை 1 என வைத்து கொண்டு எண்ணும் பொழுது வருகின்ற 2 குடையவன். ராசியின் அடிப்படையில் அல்லவா? இல்லை, ராசி இல்லை. அல்லது ராசியிலிருந்து எண்ணலாமா? அதெல்லாம் இல்லைங்க. லக்னத்திலேருந்து தாங்க எண்ணிகிட்ருக்கோம். அதுதாங்க பலன் சொல்ல முடியும். அதில் எந்தெந்த இடங்கள் சிறப்பு வாய்ந்தவை? துலா ராசியை பொறுத்தவரை ராமலிங்கம், மாயவர ராமலிங்கமா, கடகலக்னம், துளாராசி மிகவும் சிறப்பாக அமையும். மிக்க நன்றி. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. அஸ்வினிக்கு அஸ்வினி தேவர்கள், பரணி சிவன், கிருத்திகை கார்த்திகேயன், ரோகிணி கிருஷ்ணர், மிருகசீரிஷம் நாகதேவதைகள், திருவாதிரை சிவன், புனர்பூசம் ராமர்,
பூசம் சுப்பிரமணியா, ஆயில்யம் நாகதேவதைகள், மகம் நரசிம்மர், பூரம் சூரியன், உத்திரம் சாஸ்தா, ஹஸ்தம் ராஜராஜேஸ்வரி, சித்திரை மகாலட்சுமி, சுவாதி மகாலட்சுமி, விசாகம் முருகன், அனுஷம் சிவன், கேட்டை அனுமன், மூலம் கணபதி, பூராடம் ராஜராஜேஸ்வரி, உத்திராடம் ஆதித்யன், திருவோணம் மகாவிஷ்ணு, அவிட்டம் கணபதி, சதயம் நாகதேவதைகள், பூரட்டாதி வராகர், உத்திரட்டாதி சிவன், ரேவதி விஷ்ணு. எம் சுகுமார் சேலம், அவர் ஏதோ ஒரு புக்கிலேருந்து எடுத்து இதை எழுதுகிறாரு. நாகதேவதைகள் பற்றியும் அதன் வழிபாடு பற்றியும் கூறுங்கள். கொங்கு செல்வன், சேலம். நாகதேவதை வழிபாடு என்பது நம்மளுடைய மூலாதாரத்தை குறிக்கின்றது. நம்மளுடைய முதுகு பகுதியிலே அந்த முதுகு எலும்பு தண்டுவடம் முடிவடைகிற இடம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து தான் நாம் மூலாதார சக்தியை ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய யோகாசனத்திலேயே மிக உயர்ந்த யோகாசனத்தை செய்து, ராஜயோகமான யோகாசனத்தை செய்தால் நம்மளுடைய குண்டலினி சக்தி முதுகெலும்பிலிருந்து கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தலையை டச் பண்ணோம். சகசர தளம்னு பேர் அந்த இடத்துல. 1000 தாமரை மொட்டுக்களே அப்படின்னு அந்த இடத்துல 1000 தாமரை மொட்டு போல் ஒரு வடிவத்திலே ஒன்று இருக்கும். அதை இந்த குண்டலினி மேலே தொட்டுட்டால் நமக்கு உடனே அமிர்த பிரவாகம் கிடைத்துவிடும். ஆனால் அதை அவ்வளோ சுலபமாக இப்போ பேசுகிறது ஈஸியாக பேசுகிறோமே வழியே அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி அதை கொண்டு நடுவில் எங்கேயும் அது டிஸ்டர்ப் ஆகாமல் அதை எடுத்துகிட்டு மேலே கொண்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எத்தனையோ கோடி பேர்கள் முயற்சி செய்து அவர்களில் ஒரு சிலருக்கு தான் அது கிடைத்திருக்கிறது. அதை வச்சுட்டா உடனே ஒரு பின்னால் லைட்டு சுற்றும், ஒளிவட்டம் வரும், ஞானம் பிறக்கும், சகலமும் தெரியும், சர்வமும் தெரியும், அனைத்தும் தெரிய ஆரம்பித்துவிடும். எப்பொழுதும் ஆனந்தமயமாகவே இருக்கலாம். ஆனந்தம் பரிபூர்ணமான ஆனந்தம் நிலைத்து நிற்பதற்கு அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்ப வேண்டும். ஒரு 2 ஸ்டெப்பு ஏறினாலே அது நமக்கு என்னமோ இது பண்ணும். ஃபுல்லாலாம் ஏற்ற முடியாது, கஷ்டம். ஏற்றிருப்பாங்க, மகான்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் 2-3 ஸ்டெப்பு மேலே ஏற்றின உடனே அது ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்தான், எப்படி இந்த யோகா பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டான். குண்டலினி சக்தியை எப்படி மேலே கொண்டு சிரசிலே வைப்பது என்பதை கற்றுக்கொண்டான். அதை போய் செய்ய ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயிற்சி பண்ணி கொண்டே வந்தான். கடைசியில் பெரிய ஞானி ஆயிட்டார். அவர் ஒரு ஞானியாகி விட்டார். அவர் எழுதிய புத்தகத்திற்கு பெயர் சர்பன்ட் பவர், தி சர்பன்ட் பவர். சர்பன்ட்னா அந்த இடத்துல பாம்புன்ற ஒரு அர்த்தமும் இருக்குது, குண்டலினி சக்தின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. பாம்பு வழிபாடுங்கிறது நேரடியாக நாகத்தை வழிபடுறது அல்ல, நாக வடிவிலே உள்ள நமது குண்டலினி சக்தியை வழிபடுவது என்பதுதான் நாக தேவதையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாக தேவதை என்று குறிப்பிட்டிருப்பது மறைமுக குறிப்பீடு. உள்ளுக்குள்ள நாக தேவதை என்றால் அது நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த சக்தி, குண்டலினி சக்தி, அதைத்தான் சொல்வது. அதைத்தான் அந்த வெள்ளைக்காரன் அனுபவித்து அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிச்சி தி சர்பன்ட் பவர் அப்படின்ற அந்த புக்கை எழுதினான். எங்கேயாவது கடைகளில் கிடைக்கும், பெரிய கடைகள்லாம், புத்தக கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தகங்கள் விற்பனை செய்யும் இடங்களிலே தி சர்பன்ட் பவர் என்ற புத்தகம் கிடைக்கிறதா என்று பாருங்கள். சர் ஜான் ஆண்ட்ரஃப்னு பேர் அந்த ஆங்கிலேயர், இந்த நூலை எழுதியவர். அவர் வெளிநாட்டுக்காரர், ஆங்கில மொழி பேசுபவர். அவர் வந்தார் இந்தியாவுக்கு, கல்கத்தாவில் யாரையோ கேட்டு அங்கே ஒன்றும் கிடைக்காம அப்புறம் இமயமலைக்கெல்லாம் போய் தென்னிந்தியாவுக்கெல்லாம் நிறைய மகான்களை சந்தித்து அவங்கள்ட்ட அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டு அப்புறம் அவரே கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் என்னங்கிறத அனுபவிச்சிருக்கார். சார்ங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவ பட்டம். அந்த காலத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியாவில் சார் பட்டம் கொடுப்பாங்க. அவர் பேர் ஜான் ஆண்ட்ரஃப்னு பேர். புக்கோட டைட்டில் தி சர்பன்ட் பவர். நோட் பண்ணி வச்சுங்க, தி சர்பன்ட் பவர் பை சர் ஜான் ஆண்ட்ரஃப், ஆத்தர்ட் பை சர் ஜான் ஆண்ட்ரஃப். அதில் வாங்கி பாருங்கள். நாக தேவதை வழிபாடு என்றால் என்னன்னு இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நாக தேவதை இல்லை, அது நாக வடிவில் அது சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. நம்மளுடைய முதுகெலும்பு அந்த கடைசியில் முடியுது பாருங்கள், இடுப்புக்கு கீழே, அந்த இடத்துல தான் அந்த குண்டலினி சக்திங்கிறது இருக்குது. அதை அங்கேருந்து தட்டி எழுப்பணும். அதுக்கு தியானம் பண்ணி தான் அதை வெளியே கொண்டு வர முடியும்.
அது படுத்திருக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு பாம்பு சுருண்டு படுத்திருக்க மாதிரி இருக்குமா, அதனால அதை சர்பண்ட்டுன்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையான நாகம் அல்ல, அது நாக வடிவிலே நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சக்தி அப்படிங்கிறத பற்றி பெரிய ரிசர்ச் பண்ணி ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். ஆங்கில நூல் தான். சர் ஜான் ஆண்ட்ரஃபுடைய தி சர்பன்ட் பவர் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க. படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஓரளவு புரியும் உங்களுக்கு. தினசரி மதிய உணவு தயாரானதும் அன்னபூரணி தெய்வத்துக்கு சிறிதளவு சாதத்தை எடுத்து அதில் நெய் விட்டு அன்னபூரணிக்கு நைவேத்தியம் செய்யலாம். பிறகு காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு உணவு வைக்க வேண்டும். காக்காய்க்கு நல்லெண்ணெய் பிடிக்கணும் உங்களுக்கு யார் சொன்னா? காக்கா சொல்லித்தா. எள் போட்டால் காகம் உண்ணாது, எனவே நல்லெண்ணெய். இது சரிதானா சார்? வெறுமனே சாதம் வச்சா காக்கா சாப்பிடும் சார். காக்காயில் ஒரு 2 பருப்பு வேணால் வைக்கலாம். சாதத்து மேலே ஒரு ஸ்பூன் பருப்பு ஊற்றி சாதம் வச்சிட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வச்சா காக்கா வந்து சாப்பிட்டு போயிடும். நீங்கள் சொன்ன இந்த விஷயம் நல்லா இருக்குது. டெய்லியே அன்னபூரணி தேவிக்கு, அம்பிகை அன்னபூரணிக்கு சாதத்தை நைவேத்தியம் செய்துவிட்டு நாம் சாப்பிட வேண்டும் சொல்கிறீங்களே, அது ரொம்ப கரெக்டு. அன்னபூரணின்னு இல்லை, டெய்லியே வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சமையல் ஆன உடனே அந்த பாத்திரம் சாதம் வடித்தது இருக்குல்ல, அதை அப்படியே கொண்டு போய் பூஜை ரூமில் வைப்பாங்க. அதில் மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டுட்டு அதை சாமிக்கு காமிச்சிட்டு அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி தண்ணியை சுற்றுவாங்க. ஓம் பூர்பவ சோக தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமிஹி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் நைவேத்தியம். அப்படி தான் படையல் பண்ணோம். அப்புறமா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்றது. அதெல்லாம் அப்புறமா வெறும் சாதத்தை மட்டும் நைவேத்தியம் பண்ணால் போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவர் வீட்டில் செய்கிற எல்லாத்தையுமே நைவேத்தியம் பண்ணுவார். காலையில் காஃபி கொடுத்தாங்கன்னா அந்த காஃபியை கொண்டு போய் சாமி முன்னால் வச்சுட்டு வேண்டிட்டு தான் காஃபி குடிப்பார். அதே மாதிரி சாயந்தரம் எதாவது டிஃபன் பண்ணுறாங்க வீட்டில், பஜ்ஜி போண்டா பக்கோடா அந்த மாதிரி எதாவது பண்ணால் அதை ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு தான் சாமி முன்னால் காமிச்சிட்டு தான் அவர் சாப்பிடுவார். சாப்பாடை சாமி முன்னால் வச்சுட்டு தான் சாப்பிடுவார். சாப்பாடு, காஃபி, டீ, டிஃபன்லேருந்து எல்லாமே கடவுளுக்கு முன்னால் வச்சுட்டு தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது அந்த உணவை வழங்கியதற்காக நன்றி. அந்த உணவை சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி உடல்நிலை இருக்கே, அதுக்காக நன்றி. சில பேரால் சாப்பிட முடியல, அதனால் ஆரோக்கியமாக இறைவன் நம்மை வைத்திருக்கிறான். சாப்பிட்ற அளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்வது. எனவே இந்த நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறதே ஒரு வகையிலே இறைவனுக்கு நன்றி சொல்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். மேஷ லக்னம், அதன் அதிபதி உட்பட 5 கிரகம் ரிஷபத்தில், ராகு, செவ்வாய், சனி, குரு, சுக்கிரன் 2001 இருப்பது எத்தகைய பலனை தரும்? நல்லது தான் சார். அந்த கிரக சேர்க்கை தீமை செய்ய சார். ஏன்னா அது ரிஷபத்தில் சேர்ந்துருக்கு. ரிஷபத்துக்கு அதிபதியும் கூடவே இருக்குது, சுக்கிரனும் இருக்குது. அதற்கு நட்பு கிரகமான சனியும் கூடவே இருக்குது. அதனால் ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச இந்த 2001 தான் இந்த கிரக அமைப்பு வந்தது. 2001 அப்போ நல்லா தான் இருந்தது. அப்போ பிறந்த குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. இப்போல்லாம் கல்யாணம் ஆகிட்டுருக்கு ஒருத்தருக்கா. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். இன்று ஒரு நல்ல நாள். விளையாட்டுத்துறையிலே ஈடுபாடு உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது பரிசுகள், கோப்பைகள், கேடயங்கள், பாராட்டு பத்திரங்கள் போன்றவை கிடைக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திலே இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வசதி அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், நல்ல வருமானம் வரும். பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு சோர்சஸ்லேருந்து இப்போ இன்கம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மதியம் 2:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் லஞ்சு கிஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2:30 மணிக்கு போங்க. ஓஹோன்னு இருக்கும். சூப்பராக இருக்குது இன்றைக்கி நாள். மிக சிறப்பான நல்ல நாள் 2 மணிக்கு பிறகு. அப்போது 2 மணி வரைக்கும் ரொம்ப சுமார் 8ல் சந்திரன் இருக்குது. சந்திராஷ்டமம் காலையில் இருக்குது, 2:09 வரைக்கும் இருக்குது. 2:09 2:15 வச்சுங்களேன். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 2:15. அதன் பிறகு நீங்கள் மிக சிறப்பான நன்மைகளை அடைவீர்கள். இன்று பகல் 2:09 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு மிக 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 சிறப்பான நல்ல நேரம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் மதிய நேரத்திற்கு பிறகு.
மிதுன ராசிக்கு இன்றைய நாள் இன்று மதியம் 2:09 சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஸ்டார்டிங்கே 2:09 தான், 2:10. அதனால் இன்றைக்கி காலை பகுதி நன்றாக இருக்கிறது. காலை பகுதியிலே மிதுன ராசியினர் முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யலாம், பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை செய்யலாம். ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவது, காசோலைகளிலே கையெழுத்திடுவது, வங்கி கணக்குகளை சரிபார்ப்பது, இவை எல்லாமே மதியம் 2 மணி வரையிலே உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. 2:09 ஆரம்பம். அப்போ தான் மகரத்துக்குள்ளே சந்திரனை வருது, மத்தியானம் 2:09 PM. எனவே நீங்கள் காலை பகுதியை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். கடகராசிக்கு இன்று நாள் முழுவதும் நன்றாக இருக்கிறது. கடகராசிக்கு இப்பொழுது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். காலையிலே குரு சந்திரன் பரிவர்த்தனை, மதியத்திற்கு பிறகு குரு சந்திரன் பார்வை, ரெண்டுமே நல்லா இருக்கும். பரிவர்த்தனை பரவாயில்லையா இல்லை பார்வை பரவாயில்லையானா ரெண்டுமே நல்லது தான் பண்ணும், பெரிய அளவில் நல்லது பண்ணும். குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் இன்று மதியம் ஏற்படுகிறது. காலை நேரத்திலே பரிவர்த்தனா யோகம், குரு வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி மார்னிங் டைம் நல்லா இருக்குது, ஆஃப்டர்நூன் சந்திரன் மாறின பிறகும் நல்லா இருக்குது. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் கடகராசிக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. மிக 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 சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா ராசியில் குரு உச்சமானது பெரிய விஷயம். உச்சமாகறதுக்கு ஒரு மாதம் முன்னாலே சில பேருக்கெல்லாம் பண்ணிடுச்சு. 26 தான் உச்சமாச்சு, 4ஆம் தேதியே தெரிஞ்சு போச்சு கடகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. எனவே நன்மைகள் இப்பொழுது தான் இன்னும் அதிகமாக நடைபெறும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நாள். 5லும் 6லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் ஒன்றாக இணைந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை அடுத்தடுத்து செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பான நல்ல நேரம். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நேரம். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி அழகாக நடைபெறும். எங்கு பணம் கேட்டாலும் இப்பொழுது கிடைக்கும். வங்கிகளிலே நிதி பெறலாம். வங்கிகளிடமிருந்து நிதி உதவி பெற்று தொழிலை பெரிதாக வளர்ச்சி அடைய செய்யலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். அழகான வேலைகளை திட்டமிட்டு அழகாக செய்து முடிப்பீர்கள். எந்த தடையும் இல்லாமல், தாமதமுமே இல்லாமல், கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக நடைபெறும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 9ஆம் இடத்திலே 9 புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசி மாணவ மாணவியெல்லாம் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். மேற்படிப்பு படிக்கலாம், அதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து மிகப்பெரிய யோகத்தை வாரி வாரி வழங்குகின்ற நல்ல நேரம். மிகப்பெரிய யோகத்தை இப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள். அவரவருக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுப்பான். அந்த தேவைகளில் எது நியாயமான ஆசையோ அதை இறைவன் நிறைவேற்றி வைப்பான். எனவே இது ஒரு நல்ல அற்புதமான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு நகர்கிறது மதியம். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு இப்பொழுது உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே தனுசு ராசி அன்பர்கள் அதிக நன்மைகளை அடைவார்கள். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரமாக இது விளங்குகிறது. உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு சிரித்து மகிழ்ந்து கலகலப்பாக பேசி கொண்டிருக்கின்ற நல்ல நேரம்.
மகர ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் எண்ணற்ற நன்மைகள் நடைபெறும். 2 பெரிய சுப கிரகங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு பெரிய யோகம். 2 சுப கிரகங்கள் ராசியை பார்ப்பது தான் மிகச்சிறப்பான நன்மை என்று சொல்லலாம். குரு சுக்கிரனுடைய பார்வை ஒரே நேரத்திலே ராசிக்கு கிடைக்கிறது என்றால் அப்பொழுது எல்லா நல்லதும் கிடைக்கும், எல்லா நன்மைகளும் நடைபெறும். உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவை எல்லாற்றையும் இறைவன் வழங்குவான். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடை விலகும், திருமணம் நிச்சயமாகும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். வெற்றிகரமாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்கள் அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும், லாபம் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 10, 11 ஆகிய 2 வீடுகளிலும் சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடமாகிய கடகத்தில் குரு உச்சம். இது ஒரு பெரிய யோகம். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. மீன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நாளைய விசேஷம். நாளைக்கு சிரவண விரதம். திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு பெருமாள் வழிபாடு செய்வதற்காக உண்ணா நோன்பு இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். உண்ணாமல் இருந்து திருவோண விரதத்தை கடைபிடித்து பெருமாளை வழிபடுகின்ற நாள் நாளைய தினம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனதோத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷகுணம் பாதாத்மஜ மகள்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2026 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கோவில்களில் சிறப்பு தரிசனம், சிறப்பு வழிபாடு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்மளுடைய சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி.
ஒவ்வொரு கோயில்களுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கும். அப்போ அந்த நடைமுறைப்படி நடக்கும்பொழுது நம்ம க்யூவில் ஒரு 1000 பேர் காத்துட்டுருக்குச்சே அவள் முன்ன போகிறான்னு தோணும். ஆனால் அது வந்து ஒரு நடைமுறை, ஒரு சம்பிரதாயம். இப்போ நீங்கள் சிறப்பு தரிசன டிக்கெட்டுன்றது அந்த 500ரூவாக்கு 100ரூவாக்கு அது வேறு விஷயம், அதை பற்றி பேசலாம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ திருப்பதி போகிறீங்க, காலம்புற அந்த சுப்ரபாத சேவை நடக்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஜிஆர் சுவாமி போவார், அவள் பின்னால் ஒரு 100 பேர் போவாள். உள்ளே போயிட்டு அந்த சிற்றஞ்சிறுகாலை அந்த இதெல்லாம் பாசுரங்கள்லாம் படிப்பாள். இப்போ காலங்காலமாக அங்கே அந்த மாதிரி நடத்தணும்னு சொல்லியிருக்கா. அவள் உள்ளே போவாள், அவள் போனதுக்கப்புறம் மற்றவா போவாள். இப்போ திருப்பதி மாதிரி சில திவ்ய தேசங்களில் சில மடாதிபதிகளுக்கு முன்னுரிமை உண்டு. இப்போ ஒரு மடாதிபதி வராருன்னா அவரோட ஒரு 50 பேர் 100 பேர் சிறப்பு தரிசனங்களாக போய் பண்ணுவாள். அதுக்கு ஒரு சின்ன காரணம், இப்போ இது மாதிரிலாம் ஒவ்வொரு கோயில்களில் சிதம்பரம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர் நிறைய கோயில்களில் இதெல்லாம் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறத விட ஒன்று சொல்லலாம். இப்போ ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னே இருக்கலாம், கோபிநாத பட்டாச்சாரியார் அப்படின்றவர் இந்த காலத்தில் திருப்பதியில் ராஜா கிட்டே ஏதோ அபச்சாரப்பட்டான்னு சொல்லி அது 2 காரணம் சொல்கிறா. அதை நான் விரிவாக சொல்லலை. அவன் அங்கே இருக்கிற அத்தனை அர்ச்சகர்களையும் அர்ச்சகர்களோட மனைவி குழந்தைகளையும் சிரச்சேதம் செய்து தலையை எடுத்துடுறான். அப்போ கோயிலும் மூடிடுறான். அப்போ ஒரே ஒரு கர்ப்பிணி பெண் மட்டும் தப்பிச்சு போய் அந்த கீழே திருப்பதியில் ஒரு சேரி உள்ள கிராமத்து சேரி உள்ள அங்கே இருக்கிற சேரி ஜனங்க காப்பாற்றி வளர்க்குறான். மகான் வியாசராயர் வரார். அவர் வந்த பிறகு அங்கே ராஜாண்ட சொல்லி அந்த கோயிலை அவர் முதல்ல திறந்ததாகவும் அவர் ஒரு சிறப்பு வழிபாடு பண்ணுறார். அந்த வழிபாடு பண்ணிட்டும் அவர் ஞான திருஷ்டியால் இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த சேரி உள்ள வளர்ந்துட்டு வருது, அந்த குழந்தைய கூட்டுட்டு வாங்கன்னு சொன்னதாகவும் அப்புறம் போகிறா, அந்த குழந்தைய கூப்பிட்றா. அவள் முதல்ல அங்கே சேரியில் இருக்கா ஒத்துக்கலை, இங்கே பிராமண பெண் இருக்கா குழந்தை இருக்குன்னு ஒத்துக்கலையா, ஏன்னா உயிருக்கு ஆபத்தாயிடுமோன்னு. உண்மையை சொன்னதுக்கப்புறம் அவள் காப்பாற்றி அனுப்பிச்சதாகவும் இன்றைக்கும் அந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒரு தனி மரியாதை இன்றைக்கும் நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவாள். அது பெரிய விஷயம், சுருக்கமாக சொல்கிறோம். காப்பாற்றின அந்த ஜனங்களுக்குன்னு ஒரு மரியாதை பண்ணுறதா சொல்வாள். அப்புறம் அந்த குழந்தைய மேலே கூட்டின்னு வந்து அந்த குழந்தை தான் அந்த திருப்பதி குளத்தில் குளிச்சுட்டோ வெளியில் வரும்போது புனலோடு வந்ததாகவும் மகான் வியாசராயர் பூஜை பண்ண சொன்னாவும் அது முதல் மறுபடியும் வைகானச தர்ம ஆகமப்படி அந்த கோயில் பூஜைகள் நடக்கிறதா சொல்லுவாள். அப்போ இவாளை மாதிரி மடாதிபதிகளுக்குன்னு ஒரு சிறப்பு வழிபாடு அங்கே இருக்குது. அவள் போனால் அவளுக்குன்னு தனி வழிபாடு. அதேமாதிரி சங்கர மடத்துலேருந்து போகும்பொழுதும் அவளுக்கு வருஷத்துக்கு இத்தனை முறை சிறப்பு வந்து மரியாதை பண்ணி அவளை கூட்டிகிட்டு போகிறதுன்னு வச்சுருக்கா. ஸ்ரீபெருந்தூரில் கூட உண்டு. இப்போ இந்த மாதிரியான க்ஷேத்திரங்களில் குறிப்பிட்டவர்களுக்கு தனி மரியாதைன்னு வச்சுருக்கா. அதே மாதிரி தான் ராமேஸ்வரம், நீங்கள் திருச்செந்தூர் மாதிரி கோயில்களில் கூட இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குலத்துக்கு சிறப்பு மரியாதை அவள் நேராக போய் தரிசிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கா. இப்போ திருவல்லிக்கேணி மாதிரி க்ஷேத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் வார் டைமில் M10 அப்படின்னு ஒரு கப்பல் வந்து ஜெர்மன்லேருந்து வந்து குண்டு போட்டதாக சொல்வாள். அப்படி குண்டு போடும்போது திருவல்லிக்கேணியே காலி ஆகிடுத்துன்னுவான். ஆனால் அந்த திருவல்லிக்கேணியில் பெருமாள் பூஜை பண்ண அர்ச்சகர்கள் குண்டு விழுந்தாலும் பரவாயில்லைன்னு கோயிலை மூடாமல் பூஜை பண்ணதாக சொல்வாள். அந்த குண்டு விழுந்து திருவல்லிக்கேணியே காலியாக போன போது கூட அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து தங்கி இருந்து அந்த கோயிலை வந்து பூஜை பண்ணதாக, திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள் கோயிலை பூஜை பண்ணதாக சொல்வாள். அதே மாதிரி அந்நியர் படையெடுப்பு நடந்த போது கூட சோமநாதபுரம் மாதிரி கோயில்களில் நடந்த போது கூட அங்கே இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பண்டிதர்கள் உயிர் கொடுத்து அங்கேயே இருந்ததாக சொல்வாள். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம், இந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு காலங்காலமாக ஒரு சிறப்பு மரியாதைகள் நடந்துன்னு வந்திருக்கு. அதனால் அந்த மாதிரியான ஒரு மனுஷாளுக்கு நீங்கள் ஏன் சிறப்பு மரியாதை நம்ம கேட்க வாய்ப்பில்லை. ஒன்று. அப்புறம் ஒரு கோயில் கட்டுறீங்க, ராஜகோபுரம் கட்டுறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபா நிதி கொடுக்குறாருன்னா அவர் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு வந்தால் நம்ம அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணுறது எவ்வளோ புண்ணியம். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம். அப்போ அந்த கோபுரத்தை நம்ம தரிசிக்க காரணமாக இருந்தவர் அவர் முன்னே போய் தரிசிக்கிறத நம்ம தவறுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதனால் எல்லா கோயில்கள்லையுமே பரம்பரையாக கட்டளைதாரர்களுக்குன்னு சிறப்பு மரியாதை, சிறப்பு தரிசனம் உண்டு. அதை நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது மாதிரி ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு கோயில்கள்லேயும் மறைஞ்சிருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயிலை கூட அந்நிய படையெடுப்புலேருந்து காப்பாற்ற எவ்வளோ தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு கோயில்களில் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கும்.
நீங்கள் வரலாறு இல்லை அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் எடுக்கணும். எடுத்தால் தான் அதை பற்றியான விவரங்கள் வெளில வரும். ரொம்ப கஷ்டம். அது இப்போ நம்ம மறந்துட்டுருப்போம். ஏன் இவாளுக்கு இந்த மரியாதை கொடுக்குறான்றதே மறந்துருப்போம். அதனால் அந்த மாதிரி கட்டளைதாரர்களுக்கு உண்டு. இப்போ கூட பிரம்ம உற்சவங்கள்லாம் நடக்கும்போது ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சிறப்பு உபயதாரர்கள் இருப்பாள். இப்போ அவளை கூப்பிட்டு மரியாதை பண்ணலாமான்னு கட்டாயம் பண்ணணும். அதில் தவறே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு சிறப்பான பூஜை நடக்கிறது. 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ கட்டி பண்ணுறான்னா நம்ம தரிசனம் பண்ணி புண்ணியத்தை அடைகிறோம். பணம் எதுவும் நம்ம செலவு பண்ணல, தரிசனத்தால் புண்ணியத்தை அடைகிறோம். ஆனால் அதுக்கு காரணமாக இருந்தவாள் முன்னே போய் அனுமதிக்கிறது தப்பு இல்லை. இதை தவிர ஒருத்தர் இராணுவ வீரராக இருக்கார். அப்போ இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய அவர் ஏன் முன்னே போய் தரிசிக்கக்கூடாது? ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார். காவல்துறையில் அதிகாரியாக இருக்கிறவாளுக்கு ஓய்வே கிடையாது. இப்போ அவர் போய் தரிசனம் பண்ணுறாருன்னா அந்த சிறப்பு வழிபாடு அந்த தனிப்பட்ட வழியில் விஐபி கேட்டில் அவர் போகலாமா? அதில் என்ன தவறு இருக்குது? ஒரு மருத்துவர் இருக்கார், உயிர் காக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துள் பண்ணுறார். அவர் ஒரு அரசாங்க மருத்துவராக இருக்கலாம், தனியார் மருத்துவராக இருக்கலாம். உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்னால் அவருக்கு சிறப்பு தரிசனம் வழிபாடு பண்ணலாம். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, ஒரு தீயணைப்பு வீரர் இருக்கார், அவருக்கு ஏதோ வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி சாமி தரிசனம் பண்ண வரார். அவர் 24 மணி நேரமும் பணியில் இருக்கவர். அப்போ அவருக்கு சிறப்பு வழிபாடுகள் வழிபடுறதுல தவறே இல்லை. மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவா, இப்போ ஒரு 1,00,000 பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவர் சிறப்பு தரிசனம் பண்ணுறதுல நம்ம தவறு நினைக்க வேண்டாம். ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டோ நான் 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நான் முன்னே போய் தரிசிப்பேன்னு நினச்சா அது வச்சது சரியாக தவறான்றதை விட நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை தவற விட்டுட்டோம். இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு ஒரு 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு சிறப்பு தரிசனம் பண்ண போகிறோன்னா நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை தவற விட்டுட்டோம். நாம் எந்த விஷயத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா, எப்பயுமே முருகப்பெருமான் கோயிலாக இருக்கட்டும் அல்லது பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், சிவாலயங்களாக இருக்கட்டும், அந்த இடங்களில் யாராவது ஒரு மகான் இல்லை ஒரு சித்த புருஷர் பரம பக்தர் கட்டாயம் அந்த க்யூவில் இருப்பார். நம்ம அவளோட போய் சுவாமியை தரிசிக்கும் போது சுவாமி கண் திறந்து நம்மளை பார்க்குறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்காக இல்லை, நமக்கு முன்னே போகக்கூடிய அந்த சித்த புருஷருக்காகவோ இல்லை ஒரு பெரிய மகானுக்காகவோ இல்லை யாரோ ஒரு பெரிய ஒரு பரம புருஷருக்காகவோ சுவாமி கண் திறந்து பார்க்குறாரு. அப்போ நம்மளையும் சேர்த்து பார்ப்பார். அப்போ இந்த கூட்டத்தில் 1000 பேரில் யாராவது ஒரு மகான் இருக்கலாம், ஒரு சித்த புருஷர் இருக்கலாம், ஒரு பரம புருஷர் இருக்கலாம், பரம பக்தர் இருக்கலாம். ஆனால் அவளோட சேர்ந்து சுவாமியை தரிசிக்கிற வாய்ப்பை நம்ம கூட்டம்னு நினச்சி இழந்துடுறோம். அரவிந்த மகரிஷி ஆசிரமத்தில் கூட அன்னை சொல்வாள், பக்தர்களை கூட்டம்னு நினைக்காதீங்க. அதனால் நம்ம கூட்டத்தில் போகும்பொழுது ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கலாம். இப்போ அரசாங்கமே கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறா. அது வேறு விஷயம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது. ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கலாம், ஒரு வயசானமாக இருக்கலாம், உடலில் ஏதாவது ஊனமுள்ளவர்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் ஏதோ ஒரு காரணத்தில் அவளை தள்ளிண்டு போகிறது தவறான விஷயம். இப்போ ஒருத்தர் காது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவள் காது கேட்கலன்னு நமக்கு தெரியாது, வேகமாக போ நம்ம சொல்கிறோம், அவள் காதில் வாங்க மாட்டாள். அப்போ அவளை போய்ட்டு நம்ம பிடிச்சி தள்ளலாமான்னா அவளும் பரம பக்தர் இல்லையா? அதனால் எப்பயுமே பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டால் பக்தர்கள்கிட்ட போனால் அந்த பாபம் நிவர்த்தி ஆகும். சிவன்ட அபச்சாரப்பட்டிங்கன்னா சிவபக்தர்களால் தீர்க்க முடியும். ஆனால் சிவபக்தர்கள்கிட்ட அபச்சாரப்பட்டிங்கன்னா சிவனாலையும் தீர்க்க முடியாது. அதனால் பக்தர்கள்கிட்ட அபச்சாரப்படக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைன்னா பொறுமை தான் தேவை. ஏன்னா நமக்கு முன்னால் போகிற யாரோ ஒரு சித்த புருஷர், யாரோ ஒரு மகான் அந்த கூட்டத்தில் போயிட்டுருக்கார். அவள் நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் மாதிரி தான் போவாள். அந்த மாதிரி போகும்போது சுவாமி அவளுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். அந்த அனுகிரகம் நமக்கும் கிடைக்கும். அதனால் நமக்கு இந்த இடத்துல பொறுமை காக்கணும். இந்த இடத்துல நம்ம சிறப்பு தரிசனத்துக்கு போகலாமான்னா நமக்கு அது அவசியமே இல்லை. 500 ரூபா கொடுத்து சிறப்பு தரிசனம் பார்க்குறத விட அமைதியாக பக்தர்களாக போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அப்போ கோயிலுக்கு போகிறோம், 500 ரூபா செலவு பண்ணக்கூடாதுன்னா, ஏன் அந்த வேர்வையிலே நனைகிற அர்ச்சகருக்கு ஒரு 50 ரூபா தட்டில் போடுங்களேன். வாசலில் பூ விற்கிறா, அவகிட்ட பேரம் பேசாமல் ஒரு 50 ரூபா கொடுத்து பூ வாங்குங்களேன். செருப்பு விடுற இடத்துல ஒரு 10 ரூபா டிப்ஸு கொடுக்க யோசிக்கிறோம். ஏசி ரூமில் உட்காந்துட்டு நம்ம 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டோ 100 ரூபா டிப்ஸு வைக்கிறோம். ஆனால் வெயிலில் இருந்துட்டு நம்ம செருப்பு வாங்கி வைக்கிற ஆளுக்கு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தா கணக்கு பார்க்குறோம். காலனி இலவசம்னு போட்டிருக்கு, ஏன் 10 ரூபா கொடுக்கணுன்றோம். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அந்த 500 ரூபா மற்ற நல்ல விஷயங்களுக்கு நாம் செலவு பண்ணலாம். ஆனால் யாசகம் போடுங்க நான் சொல்ல மாட்டேன்.
கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10 ரூபா போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். எந்தெந்த இடத்துல அவசியமாக கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுங்க. அதனால் சிறப்பு வழிபாடுன்றது கட்டளைதாரர்களுக்கு, இராணுவத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, ஒரு மருத்துவருக்கு, ஒரு நீதிபதிக்கு, அதேமாதிரி ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடியவர்களுக்கு, வயோதிக நிலையில் இருக்கிறவாளுக்கு, நல்ல வேதம் சதுர்வேதம் படித்த பண்டிதர்களுக்கு முக்கியத்துவம் தரலாம். மற்ற நேரத்தில் நாம் பணம் கொடுத்து போகிறத விட பக்தர்களோடு பக்தர்களாக போகணும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளால் யாராவது வயசானவன் நடக்க முடியாமல் வரா நம்ம பின்னாலன்னா அவள் கையை பிடிச்சி நம்ம கூட்டுட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சா கூட அது பெரிய புண்ணியந்தான். இப்போ கூட எங்கள் யாத்திரையில், கைலாச யாத்திரையில் காது கேட்காத ஒருத்தர் வரார். அவரை இன்னொருத்தர் கேர் பண்ணி கூட்டுட்டு போய் மொத்த தரிசனத்தையும் முடித்து சென்னையில் கொண்டு விடுற வரைக்கும் பார்த்துட்டார். அதுவும் ஒரு பெரிய புண்ணியம் தானே. அதனால் எப்பயுமே நாம் சுவாமி தரிசனம் பண்ணும்போது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இடத்துல நம்ம பணத்தை காட்டி நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறது கட்டாயம் கூடாது. அதை விட சுவாமியோட அடியார்கள்கிட்ட கோவப்படவே கூடாது. நம்ம கோவப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட யாத்திரைகளில் சுவாமி தரிசனம் பண்ணும்பொழுது ஒருத்தர் முண்டி தள்ளுறதோ கோவப்படுறதோ கட்டாயம் கூடவே கூடாது. ஏன்னா நம்ம அறியாமல் இல்லை அவங்கள அறியாமல் சில தவறுகள் நடக்கலாம். ஆனால் கட்டாயம் அதெல்லாம் மறந்துட்டு சுவாமியை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது அவசியம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். சிறப்பு தரிசனங்கள் குறித்து நம்மளுடைய சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? நெய்யூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்னுடைய பேர் விஜயகுமார். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம், அது குழந்தை இப்போதைக்கு இல்லை. அதை பற்றி என்னன்னு கேட்கலாம். சரிங்க சார். உங்கள் பொண்ணுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கள் சார். பொண்ணு பேர் பார்கவி. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். பிறந்தது 4/10/2000. சரிங்க சார். உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு டாக்டரை போய் பார்த்தாங்களா சார்? பண்ணிட்டேன் மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார். கவலைப்படாதீங்க சார். குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி புத்திர சந்தான பாக்கியத்துக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். உங்கள் பொண்ணை சஷ்டி விரதம் இருக்க சொல்லுங்கள். ஒரு வேளை சாப்பிட்டு முருகபெருமான தரிசனம் பண்ணி சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்க சொல்லுங்கள். குழந்தை பிறந்ததுன்னா முருகபெருமான் சம்பந்தமான பேர் வைக்கிறதா பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். அவளோட கல்யாணமான நாள் அதே நட்சத்திரம் வரும்போது வருஷத்தில் ஒரு தடவை ஏதாவது கிராமத்து கோயில், அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு சிறப்பு வழிபாடு பண்ணி ஒரு வேம்பு விருட்சத்தை நட சொல்லுங்கள். கட்டாயம் புத்திர பாக்கியம் உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்க நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் சரியான இருக்கணும். ஒரு சில பேருக்கு அந்த ரத்த அணுக்கள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ரத்த கட்டிகளாக உருவாகும். ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த வால்வுகள்லாம் பாதிப்படையும். ரத்த குழாயில் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய வால்வுலாம் பாதிப்படைந்து ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டு வெரிகோஸ் வெயின்லாம் வரும். காலில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்புலாம் பச்சை நிறத்தில் நல்லா வீங்கி காணப்படும். ஒரு சில பேருக்கு வருஷக்கணக்காக இருக்கும், 10 வருஷம் 5 வருஷம்லாம் இருக்கும். அந்த வெரிகோஸ் வெயின் வந்தாலே அரிப்பு அமைச்சல் இருக்கும். இரவுல தெரியாமல் சொரிஞ்சிட்டாங்க அந்த புண்ணு ஒரு சிறிய அளவில் தான் உருவாகும். அது பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் இருக்கும். பெரிய அளவில் பெரிய பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்கும். அது கால் முழுக்க பரவி அந்த புண் ஆறவே ஆறாது. ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் குறையும். ரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சுன்னா நல்ல ரத்தம் அங்கே போய் சேராது. நல்ல ரத்தம் அங்கே போனால் மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த புண்கள்லாம் விரைவாக ஆறும்.
ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டாலே அந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அந்த புண்கள்லாம் வந்து விரைவாக ஆறாது. வெரிகோஸ் வெயினை போக்குவதற்கும் ரத்த குழாயில் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும் ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். குடம்புளி, மலைப்புளின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் கிடைக்கக்கூடியது மலைப்புளின்னு சொல்லுவாங்க, குடம்புளின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. இன்றைக்கு குடம்புளியை பயன்படுத்தி ஒரு ரசம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த ரசம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை சரி செய்யக்கூடிய ரசம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குடம்புளி, மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, காய்ந்த மிளகாய், கடுகு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், இந்துப்பு, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு ரசம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குடம்புளி, இதுதான் குடம்புளி, மலைப்புளின்னு சொல்லுவாங்க. இந்த குடம்புளி தேவையான அளவு எடுத்து நல்லா தண்ணீர் ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம பொதுவாக வந்து புளி ஊற வைப்போம். ரசத்துக்கு புளி ஊற வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே அந்த புளி நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா அதை கரைச்சி நம்ம ரசமாக வச்சிருவோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஊறத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிங்கன்னா அப்போ தான் வந்து அது நல்லா கரைக்கிறதுக்கு திக்காக வரும். இது தேவையான அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். தோல் உரித்த பூண்டு பற்கள் ஒரு 5-6 பூண்டு பற்கள் போட்டுக்கலாம். இது கூட பாதி தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே எப்படியும் ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைப்போமோ அதே மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததான் 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு சீரக விழுத சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம். குடம் புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவு இந்த உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்பவும் எப்படி ஒரு ரசம் வைப்போமோ, ஒரு கொதி வந்ததும் இறக்குவோமோ அதே மாதிரி இந்த ரசத்தையும் ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். இது முக்கியமாக வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு சூப் மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றி கூட சாப்பிடலாம். முக்கியமாக இந்த குடம்புளி ரசத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்றில் சேரக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு வெளியேறும், தொப்பை குறையும். இப்போ ரசம் ஒரு கொதி வந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக குடம்புளியை சேர்த்துருக்கோம். குடம்புளி மலைப்புளின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் அதிகமாக விளையக்கூடியது. இந்த குடம்புளி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த குடம்புளியில் விட்டமின் பி இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஸ்டீரியக் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலில் சேரும்பொழுது ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படுது. ரத்த குழாயில் அடைப்பெல்லாம் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஹார்ட் அட்டாக் வராமல் காக்கக்கூடியது. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள், இதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்க எல்லோருமே இந்த குடம்புளியை சாப்பிடலாம். நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது. LDL, SDL, ட்ரைகிளிசரைட் இவற்றின் அளவை சமன் செய்வதற்கு பயன்படக்கூடியது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தின் தன்மை திடநிலை, திரவ நிலை இது சரியான அளவு இருக்கணும். அதே மாதிரி ரத்த குழாயில் ஒரு சில காரணங்களால தடை ஏற்படும். கொழுப்பு படியும். கொழுப்பு படியறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நைட்ரிக் ஆக்சைடு குறையும் பொழுது வழவழப்பு தன்மை குறைந்து சொரசொரன்னு ஆகிடும். அந்த மாதிரி சொரசொரன்னு ஆன பிறகு கொழுப்பு படிந்து அடைப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அட்டோமின் டிசார்டர் பாதிப்பு இருந்ததுன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கட்டிகளாக உருவாகும். இந்த ரத்த கட்டிகள் உருவாகினாலும் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்தும். அதனால் ஹார்ட் அட்டாக்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ரத்த கட்டிகள் எந்த இடத்துல உருவாகி தடையை ஏற்படுத்துதோ அதற்கு தகுந்த மாதிரி உடலில் நோய்கள்லாம் வரும். இப்போ மூளையில் இருக்கக்கூடிய மெல்லிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் நம்ம உடலில் பக்கவாதம், பாரிசவாதம், முகவாதம் இது போன்ற நோய்கள்லாம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. ரத்த குழாயில் எந்த இடத்துல அடைப்பு ஏற்படுதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் வந்து செயலிழந்து போவதற்கு வாய்ப்புண்டு, மறுத்து போவதற்கு வாய்ப்புண்டு. இந்த குடம்புளி அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா அந்த ரத்த அணுக்கள்லாம் ஒன்றோடு சேராமல் அதனுடைய தன்மையில் வந்து சரியான அளவு இருந்து ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், ரத்த குழாயில் வழவழப்பு தன்மை ஏற்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், ஹார்ட் அட்டாக் வராமல் காக்கக்கூடியது, பக்கவாதம், பாரிசவாதம், வலிப்பு நோய் இவையெல்லாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் போக்குவதற்கும், எதிர்காலத்தில் வராமல் தடுப்பதற்கும் குடம்புளியை இது போல ஒரு ரசமாக தயார் செய்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிடலாம். அதே மாதிரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக
அதிகமாக இருக்கும், சரியாக படிக்க மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, தேர்வு நேரத்தில் ரொம்ப அச்சப்படுவாங்க, தேர்வு எழுத பயப்படுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு பயம் இருக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் தீவிரமான மன அழுத்தம், அதிக பயம், அச்சம் இருக்குதோ அவங்க எல்லோருமே இந்த கொடம்புளியை அடிக்கடி ஒரு ரசமாக தயார் செய்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் முடி வளர்ச்சி அதிகமாக்குவதற்குண்டான சத்துக்களும் இதில் இருக்குது. தலைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் உச்சந்தலையில் இருக்கக்கூடிய இந்த மெல்லிய நரம்புகளை ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சி அதிகமாக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் முழுக்க அதிக நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக உள் உறுப்புகளில் வரக்கூடிய எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதிகமாக செரிமானத்தன்மையை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா செரிமானமாகணும், அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் முழுக்க போய் சேரணும்னா இந்த கொடம்புளி அடிக்கடி சாப்பிட்டாலே நல்லது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது கொடம்புளி. ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய கொடம்புளி ரசம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக கொடம்புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானல்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள் தாளிச்சு அது கூட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து கொடம்புளி கரைச்சலும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள், இந்துப்பு சேர்த்து கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு கொதி வந்ததும் இறக்கணும்னா இந்த ரசம் தயார். நேயர்களே, கொடம்புளியே இது போல் ஒரு ரசமாக தயார் செய்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. துத்திப்பூ மாலை நேரங்களில் நல்லா மலர்ந்து இருக்கும். காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து நல்லா சுருங்கிடும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மாலை நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காலை நேரமாக இருந்தாலும் நல்லா விரிஞ்ச பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சுருங்கின பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 பூ துத்தி பூவை எடுத்து 200 மில்லி பசும் பாலில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து கலந்து சாப்பிட்டு வரும்போது ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அதே சமயத்தில் பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு இருந்தாலும் அது சரியாகும். மாதவிடாய் நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். அவங்களும் இந்த பாலை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பாதிப்பு இருந்தாலும் இந்த பாலை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் பாதிப்பும் சரியாகும், கருப்பை பலமடையும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.